Hi friends, welcome to Neela's Studio. இப்போ சீக்வன்ஸ் எப்படி ஸ்விங் மெஷினில் தைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். பாபினில் வெறும் நார்மல் த்ரெட் போட்டுக்குங்க, உள்ளே வச்சுருங்க. மேலே ஜரி த்ரெட் போட்டுருங்க. மாதிரி ஜரி த்ரெட் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேப் இந்த மெஷினில் கொடுத்த ஃபுட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங்கில் வைக்கிறேன். நம்பர் 4 வச்சுருக்கிறேன். டேப்பை அந்த ஃபுட்டுக்கடியில் வச்சு அது நல்லா அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷினில் கையில் ஸ்லோவாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியம் ஸ்பீடில் வச்சு தைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஜரி த்ரெட் மேலே வச்சு அழகாக தைச்சிருக்குது. ஸோ அப்படியே குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நான் ஜிக்ஸாக் ஃபுட்டில் ட்ரை பண்ண போகிறேன். இந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது நமக்கு இதுக்கு அடியில் வச்சு தைக்க முடியுது. இப்போ நான் 2 ரோ தைச்சாச்சு. இப்போ நான் ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் டிசைன் போட்டு பார்க்குறேன். இதில் இருக்கிற இந்த பிரதர் ஸ்விங் மிஷினில் இருக்கிற ஒரு டிசைன் போட்டு ஜரி த்ரெட்டில் எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் டிஃப்ரெண்ட் டிசைன் மாற்றி பார்க்குறேன். ஜஸ்ட்டு இது எல்லாமே என்னோடய ட்ரையல் தான். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எம்ப்ராய்டரி கூட நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு கூட தைக்கலாம். இப்போது நான் பீட் தைக்கிற ஃபுட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பீடை கொடுத்துட்டு தைக்கணும். ப்ளவுஸ்க்கு பின்னாடி கர்வ் ஷேப்பில் கூட நீங்கள் இதை தைக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு கர்வ் ஷேப்பில் எல்லாத்தையும் தைச்சி காட்டுறேன். நீங்கள் ஸ்லீவ் ஹெம்மில் எல்லாம் இந்த மாதிரி உங்கள் அங்கே இருக்கிற டிசைன் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எது வேணுமோ தைச்சி. சல்வார் கமீஸ் ஸ்லீவ்ஸ் ஆர் சாரி ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகாக போடலாம். இது பாப்லின் ஃபேப்ரிக்கில் நான் தைக்கிறதுனால நான் ஃப்யூசிங் கொடுக்கல. பட் நீங்கள் சில்க் ஃபேப்ரிக்கில் தைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூசிங் கொடுத்து தைக்கணும். ஃப்யூசிங்னால் அந்த பேப்பர் ஃப்யூசிங் அயர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருந்ததுன்னா நல்லா தைக்கலாம், நீட்டாக தைக்கலாம், சுருக்கமே இல்லாமல் வரும். அப்போ இப்போ நான் இந்த 4 mm சைஸ் பேர்ல் பீட் வச்சு தச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பிகாஸ் இந்த பீட் அந்த ஃபுட்டுக்குள்ளே கரெக்டாக போகும். பீட்ரோ தைக்கும்போது ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் தான் தைக்கிறேன். நீங்கள் அந்த ஜிக்ஸாக் விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற விட்டு அது முதல்ல கையில் சுற்றி பார்த்துக்குங்க. பக்கத்தில் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு தைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்லோவாக தைச்சி பாருங்க. See how beautiful it is. ஒரு நாள்லையே நீங்கள் ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் ரெடி பண்ணிடலாம். அர்ஜெண்ட்டாக தைக்கணுன்னா சூப்பராக தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த ஃபுட் பிரதர் கம்பெனிலேயே நான் வாங்கினேன். இது ஒரிஜினல்
பீட் தைக்கிற ஃபுட்டு. ஸோ இது வந்து நல்ல குட் பிளாஸ்டிக்கில் இருக்கும். ப்ளஸ் இது ஸ்னாப் ஆன் மேலே அப்படியே ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிடுச்சு இந்த ஹோல் தெரியுதா, இதுக்குள்ளே தான் பீட் ஸ்மூத்தாக போயிட்டு வரும். நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே போயிட்டு அழகாக ஸ்மூத்தாக அப்படி தைச்சிக்கிட்டே வந்துடும். ஸோ ஜிக்ஸாக் தைக்கும்போது 2 சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போயிட்டு அழகாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்க முடியும்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், கர்வ் ஷேப்பில் கூட தைக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு இந்த சீக்வன்ஸ் மட்டும் தைச்சி பார்த்துருக்கேன். பட் எல்லாமே கர்வ் ஷேப்பில் தைக்கலாம்.